சமீபத்தில் தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. மரத்தில் ஆணி அடித்தாலும் அபராதம் அப்படின்னு. ஆணி அடித்தால் ஏன் அபராதம் அப்படின்னா, ஒரு ஆணி அடிப்பதன் மூலமாக மரத்தில் உருவாகக்கூடிய ஓட்டையில் பூஞ்சை, ரசாயனங்கள் இதெல்லாமே போகும். அப்போ மரத்தோட அந்த பகுதி அழுகத் தொடங்கிடும். அழுகல ஒரு பகுதி மரத்தோட முழு பக்கமும் பரவிடுச்சு, எல்லா பகுதியும் பரவிடுச்சுன்னா மரம் இறந்துவிடும். அப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னா நம்ம சருமம் அதை ஆற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது. ஆனால் மரங்களால் அப்படி செய்ய முடியாது. அப்போ மரம் என்ன செய்யும்? அழுகின பகுதி தனிமைப்படுத்தும். இதுக்கு ஆங்கிலத்தில் கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் டீகே அப்படின்னு பேர். அது எப்படி தனிமைப்படுத்தும் அப்படின்னா, கண்ணுக்கு புலப்படாத 4 சுவர்களை அந்த மரம் அழுகின பகுதியை சுற்றி எழுப்புகிறது. முதல்ல பார்த்தா அழுகல் கீழே மேலேயும் பரவாமல் இருக்க அந்த பகுதிக்கு போகக்கூடிய உணவு சத்து பாதையும் நீர் சத்து பாதையும் அடைச்சிடும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பக்கவாட்டில் பரவாமல் இருக்க அதே மாதிரியான வழிமுறையை பின்பற்றி கண்ணுக்கு தெரியாத அடுத்த சுவரை எழுப்புது. மூணாவதாக பார்த்தோம்னா, மரத்தோட மையப்பகுதிக்கு அந்த அழுகல் போகாமல் இருக்கிறதுக்காக க்ரோத் ரிங்ஸ் மூலமாக அந்த பகுதி உள்ளே வராமல் தடுக்குது. இந்த க்ரோத் ரிங்ஸ் தான் ஒரு மரத்தோட வயதை கண்டுபிடிக்க உதவியாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம். நான்காவதாக அந்த ஓட்டை உருவான இடம் இருக்குது இல்லைங்களா, எந்த இடத்துல அடித்தாங்களோ, எந்த இடத்துல அந்த ஓட்டை உருவாச்சோ அங்கே மரம் அதை மூடுமாறு அங்கே ஒரு வளர்ச்சியை கொண்டு வருது. அப்போ சில மரங்களில் பார்த்தா கொஞ்சம் இடத்துல குண்டாக தெரியும், தனியாக வளர்ந்தது. அது என்னன்னா இந்த மாதிரியாக மூடுதல் தான் அது. இப்போ இந்த மாதிரி 4 அந்த அழுகல் எங்கேயும் பரவாமல் மரம் பாதுகாக்குது. அந்த அழுகல் ரொம்ப தீவிரமானதாக இருந்தால் மரத்துக்கு கண்டிப்பாக அதனால் பாதிப்பு பின்னாடி ஏற்படும், மெல்ல ஏற்படும். ஆனால் அந்த அழுகல் குறைவாக இருக்கும்போதே இந்த கம்பார்ஷனை மரம் முடிச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த அழுகல் வெள்ளை பரவாமல் மரமும் பல வருடங்கள் வாழும். ஆனால் அந்த மரம் ஒரு செத்த பகுதியை சுமந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்மளுடைய சேவைகளை அறிவிக்கவும், பொருட்களை பற்றி அறிவிக்கவும் ஒரு ஆணி அடித்து பலகையை மாட்டிடுறோம். ஆனால் அதன் மூலமாக மரத்துக்கு ஏற்படக்கூடிய இத்தகைய மோசமான பாதிப்புகளை தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம அதை செய்ய மாட்டோம். நன்றி, வணக்கம்.